வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி வெள்ளரிக்காய் ரைத்தா பண்ண போகிறோம். குறைவான பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக வேகமாக செஞ்சிடலாம். எல்லா வகை குழம்பு சாதத்துக்கும் பிரியாணி, குஸ்கா இதெல்லாம் சாப்பிடும்போதும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த டேஸ்டான வெள்ளரிக்காய் ரைத்தாவை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மிக்ஸி ஜாரில் 1/4 கப் தேங்காய் துருவல், 2 பச்சை மிளகாய், 1/4 இன்ச் அளவுள்ள இஞ்சி, இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த மிக்சிங் பவுலில் அரைச்ச தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகாய் விழுது, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, 1/2 கப் அளவுக்கு தோல் சீவி பொடியாக கட் பண்ண வெள்ளரிக்காய், இது கூட 1/2 கப் கரெக்டான புளிப்புள்ள தயிர். இந்த ரைத்தாக்கு தயிர் அதிகமாக சேர்த்தாதான் நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு விஸ்கு வச்சு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து கொடுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்து மறுபடியும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இது கூட 1/8 டீஸ்பூன் வறுத்து பவுடர் பண்ண சீரகத்தூளையும் சேர்த்துக்கலாம். இது இந்த ரைத்தாக்கு நல்ல வாசனை கொடுக்கும். மறுபடியும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஈஸியாக பண்ணக்கூடிய ரொம்ப சுவையான சத்தான வெள்ளரிக்காய் ரைத்தா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த வெள்ளரிக்காய் ரைத்தாவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.